நீ பெறப்போடு ஆட விட்டு கொஞ்ச நேரம் என் முனியாண்டிய கூப்பிட்டா ஆடாத சாமி ஆட இறங்காத சாமியும் என் கலிசரி உடமரத்தான கூப்பிட்டா இறங்க அலுயவே விச்சரமா அட படிவாஜ சந்தனம்மா என் பாட்டங்க ஆண்ட சாமி அலுயர விச்சரமா கருப்பு அதையாதுடா 18ஆம் படியாக்கி நாட்டு புடியருவா உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு தக்கர பொன்றாக்கி என் மொட்ட கவர முனியாவ கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் இந்த குழந்தைராம் பட்டுல உள்ள இந்த பட்டவனை கூட்டிக்கிட்டு இந்த வந்திருக்க மக்களுக்கு ஒரு அரும்பு குறையாம நீ காத்ததே காத்து கருப்பு வர காத்தரணும் என் சாமியே மேலமட கம்மாயா அட மேலமட கம்மாயா எப்போ கலங்கு பொட்டலாம் உனக்கு படுக்கு என் குடியார பாண்டி முனி கொஞ்ச நேரம் நீ மகிழி ஒட்டு விளையாட வா 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 முனியையா ஒத்தக்காலு சப்பானி அட ஒத்தக்காலு சப்பானி சப்பானியே எப்போ உனக்கு ஒரு காலு நொண்டியாடா நீ படுத்தது கலங்கடி இன்னைக்கு அலறதா உன் விட்டு இத்தி மாறா கருப்பு உட வாடா ஹலோ ஹலோ சூடம் பொடிட்டு வரையா அக்கினி வளர்த்து வரையா கும்பிட்டுக்கான இதுல வச்சான் பாரு அவுட்டர் க்ளோஸ் பண்ணுவேன் அவுட்டர் போகாம என்ன இருக்கு ஹலோ அவுட்டர் க்ளோஸ் ஹலோ 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 ஒரு ஜீவன் அழைக்குது ஒரு ஜீவன் துடித்தது இனி எனக்காக அழ வேண்டாம் உன்னை பாட சொன்னா வெண்ணமேனே எஸ்பிபி கட்ட குரல முண்டை என்னப்பா ஓப்பா மாடு கிடல அத்துட்டு போய் ஹலோ 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 ரெடி ஓகே ஷாட் ஓகே இன்னர் வைங்க சார் இதுல கொஞ்சம் வாலி வைங்க சார் ஹலோ 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 கொஞ்சம் இன்னர் ஏற்றுக்கணும் ஹலோ 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 மச்சான் ஜனபர்ஜாலி கவள்ளான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாய் தன்மயனால் கண்ணீர் பணிமில் கணிந்து வேல முகத்தோனே
ஒரு சுற்றினிலே வளமோ வந்தாய் உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினிலே வளமோ வந்தாய் கடலாதனை மாங்கனியை என்றாய் கடலாதனை மாங்கனியை என்றாய் கதிர்வேலவனில் கருத்தில் நின்றாய் கதிர்வேலவனில் கருத்தில் நின்றாய் விநாயகனே தீர்ப்பவனே வேல முகத்தோனே ஞான முதல்வனே வேல முகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒன்னு விரிஞ்சா என்னாகு எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒன்னு விரிஞ்சா என்னாகு எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓட தென்னமர ஜாதிக்கோரு தேங்காயும் காய்ப்பதில்லை கொள்ளையில வச்சமுள்ள குளம் பார்த்து பூப்பதில்லை ஆயிரம் ஜன்மம் தேடி அன்பாலே ஒன்று கூடி சேர்வது காதல் தானே பிரிப்பது பாவம் தானே வெட்ட வெட்ட தலைக்கும் கொடி என்ன கொடி கூறம்மா வெட்ட வெட்ட தலைக்கும் கொடி என்ன கொடி கூறம்மா கட்டழகி கேளம்மா காதல் கொடிதானம்மா ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒன்னு விரிஞ்சா என்னாக எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓடு. ஆண்டவன காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி காதலிச்சு மணந்ததுக்கு பாமதுர கோவில் சாட்சி காதல் ஒரு வேதமம்மா கட்டாய பாடமம்மா ஊரெல்லாம் தாளம் போடும் உல்லாசராகமம்மா கல்யாண பூக்கள் ரெண்ட கண்ணீரில் மிதக்க விட்டு கல்யாண பூக்கள் ரெண்ட கண்ணீரில் மிதக்க விட்டு கதை பண்ணி ஆண்டவே கண்ணமூச்சி ஆடுறா ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒன்னு விரிஞ்சா என்னாக எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓட. கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி ஹலோ 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 கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி கூத்து பார்க்க கூட்டிக்கு இருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சி நாடகம் பார்க்க கூட்டிக்கு இருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகமும் நல்லபடியா துவங்கியாச்சு கூத்து பார்க்க பக்கத்து ஊரு களவம் சூத்தியம்பட்டியில இருந்து உறவுகளே கூத்து பார்க்க கூட்டிக்கு இருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு
இருக்கிற ஆத்தாக்கா பொம்பளையாலே காணாம நாடகம் பார்க்க கூடி இருக்கிற ஆத்தாக்கா நாடகம் பார்க்க கூட்டி இருக்கிற ஆத்தாக்கா வீட்டுல கிளம்பும் போது சோத்துல தண்ணிய ஊத்தில ஆத்தாக்கா குத்து பாக்க குத்து பார்க்க கூட்டி இருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்த்துட்டு வந்த கதை நல்லபடியா முடிஞ்சாச்சு. அவ்வளோதான். ஏன் போவாங்கிட்டு பெரிய கவுன்சிலர் நிற்கிற மாதிரி தான் கும்பிடுவேன். மாங்கோட்டை என் தம்பியெல்லாம் பொறுமையா சரி நல்ல பிராண்டை வாங்கி சாப்பிடும். தண்ணி அடிக்கக்கூடாதுன்னா தண்ணி அடிச்சுட்டு தான் என்கிட்ட வருவேன். உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. கூட்டத்தை காணாமேண்ணா போதும் இது போதும்ப்பா. 2000 பேர் இருக்கான். போதும் சேரில் உட்காந்துருக்கி யாரும் சேரை தூக்கிட்டு போயிடக்கூடாது. சாமியை நிப்பாட்டுவோமா? எக்கோ இங்கே ஏற்றுங்க. நல்லா மை செட்டு சூப்பர். குமார் ஆடியோ திருவோணம் சூப்பர் நல்லா இருக்கு. சொந்த செட்டு தானே, பயப்படாதே, ஒன்றும் செய்ய மாட்டேன். நீங்கள் நல்லா இருக்கன்னா நான் நல்லா இருப்பேன். பயப்படாதே, சும்மா ஏற்றி விடுவாங்க. மைச்சட்டை குண்டக்க மண்டக்க பேசுவேன். எம்கேஆர் உங்களை பேச மாட்டேன். நேற்று மைச்சட்லாம் பேசுவேன். அவங்க திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்காங்க. ஒரு மசிதும் தெரியும். 7 பேரை ஆப்ரேட் பண்ணுறேன். நீ வை நான் வைன்னு நாடகத்தை எடுத்து விட்டாங்க. நீ ஒரு ஆளே உட்காந்துரு. உனக்கு கப்ளிங் தானே. தம்பிக்கு ஒரு கப்ளிங் வாங்கி தம்பிக்கு ஒரு கப்ளிங். இவனை லேசா கலைச்சிட்டு பாக்குறியா? நல்லா இருக்கு. ஒரு காப்போடு போடு. அன்னை தந்தை தான் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி குழந்தராமட்டு அருமை நல்ல 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 அருமை நல்ல 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 சபை வணங்கி தமிழனுடைய முதுகெலும்பு விவசாயத்தை நான் வணங்கி தமிழனோட முதுகெலும்பு விவசாயத்தை நான் வணங்கி முதுகெலும்பு விவசாயம் நெஞ்செலும்பு பருத்தி. சரிங்கண்ணே, ஒழுக்கமா இருக்கணும். சரிண்ணே. அன்னை தந்தை தான் வணங்கி சூப்பரா அன்னை தந்தை தான் வணங்கி வந்திருக்க அண்ணன் தம்பிகள் நான் வணங்கி குளந்தராமட்டு கிராமத்தில் பொல்லா போயா சாமிடா என் பட்டவா பட்டவன காணாமுடா ஆதி ஒரு காலம் எங்க பாட்டங்க பொழப்புக்கு வந்த இந்த நாடு ஆதி ஒரு காலம் நம்ம எங்க போய் தங்குவோம் பாட்டங்க பிள்ளைகளை கூட்டி பிறந்தாச்சு வரையில இந்த குழந்தராம்பட்டின தங்கிட்டாரு பாட்டு மக்க துணை இல்லையே பாட்டனுக்கு அன்னைக்கு மக்க பலம் இல்லையே இந்த பட்டவன் சாமி தாண்டா துணை சொன்ன சொல்லும் மாறாது ஏ குழந்தராம்பட்டு பட்டவா நீ சொல்வாக்கு தப்பாதுடா கெட்டவர நந்துருமா ஏ சாமி கெட்டவர நந்துருமா பட்டவா ஏ சாமியே இந்த பட்டவே எத்தனை பேத்துக்கு இவன் குலஜாமி கருணை வள்ளலா ஏழைகளுக்காக கருணனா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற
கரிகால தேவர நான் வணங்கி கரிகால தேவர நான் வணங்கி அள்ளி கொடுக்கும் வள்ளலா கரிகால தேவரு ஏழைகளின் தங்க மகன் நான் வணங்கி ஆமா நான் வணங்கி எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ கணக்குதாடா 18ஆம் படி பெரிய கருப்பு அந்த மலையாள நாட்டில பேரு சொல்ல பிள்ளை இல்லாம தத்தெடுத்து வளர்த்த உன்னையே வச்சு வளர்க்க முடியல பொல்லாப்பைய சாமி கச்ச கணக்குதாடா கருப்பா நீ ஆடுன பிறப்பு பேக்கரையா நிறுத்தாடா கச்ச கணக்குதடா 18ஆம் படி கருப்பா ஓடி வரா எங்கடா இருக்கு வாடா கருப்பு ஆளுயர விச்சரும் வா ஆளுயர விச்சரும் வா அழுகிற விச்சருவா ஏன் கருப்பு அழுகிற விச்சருவா கூட வாடா வாடா ஆளுயர விச்சருவா அதே அது முடியருவா அவன் அலறுதுடா அவன் குடியருவா அழுகிற விச்சருவா அசராது புடியருவா அலறுதரா ஏன் கருப்பு புடியருவா திதகர பொன்றாக்கி அக்கா தங்கச்சி ஏழு வேறா கருப்பு தங்கச்சிடாத வாடா ஓடி வாடா எங்கடா இருக்கு கருப்பு திதகராக்கி தொட்டிச்சு ராக்காயி உனக்கு மாரியத்தானு காளியத்தான் இந்த கருப்பனோட தங்கச்சி இந்த குளந்திராம்பட்டில எந்த பத்திரி மேல குடியிருக்க எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ ஒரு தரண்டிருச்சு தூளரை எடுத்துக்கிட்டு ஒரு தரண்டிருச்சு இன்னைக்கு குளந்திராம்பட்டு இந்த பட்டவனக்கும் கூட ஒத்துமையாகிருச்சு ராசாக்கா ஒத்துமையாயிருக்கு ராசாக்கா நாடு திரண்டிருச்சு அம்மா நாடு திரண்டிருச்சு மாமா தமிழ்நாடு திரண்டிருச்சு அம்மா நாடு திரண்டிருச்சு மாமா நம்ம அழகத்தை பார்க்க தானே மாமா பள்ளிக்கு இன்னைக்கு திருமணம் அந்த நாடகம் வள்ளி திருமணம் எல்லோ 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 ஏலேலோ மாமா ஏலேலோ அந்த ஓம் சக்தி ஒரு ரவுண்டு இதில் அடிக்க முடியுமா? சேர் உண்மையிலேயே சேரை போட்டு வந்திருக்கும் உறவுகள் தரையில் உட்காக்கூடாதுன்னு நினச்ச இந்த குளந்திராம்பட்டு அன்பு ஊரார்களுக்கும் மதிப்பு மரியாதைக்குரிய எங்களது கரிகால தேவர் அவர்களுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்து கைதட்டு கொடுக்கலாம். இங்கிட்டு ஏன் உட்காந்தியா நீங்கள்? டான்ஸ் பிள்ளையை பார்த்துட்டு அப்படியே போகலாம்னா ஒன்றும் தெரியாது. அது கருத்த பிள்ளை தான் கண்ணன் கரேன்னு இருக்குது. எவன் பொண்டாட்டின்னு தெரியல. அதை ஃபோன் போட்டு கேட்க சொல்லியிருக்கேன். மருதமணிகிட்ட மருதமணியும் அந்த பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்காங்க. மருதமணி வந்திருக்காரு. போய் வேணா ஆப்பிள் குளத்தை கொடுத்துட்டு பார்த்துட்டு வா. அண்ணன் ராமர் என்றால் எம்கேஆர் லட்சுமணன், அவ்வளோதான். நான் இருக்கும் இடத்திலே எங்கள் அண்ணன் இருப்பான், அண்ணன் இருக்கிற இடத்திலே நான் இருப்பேன். இதான் உண்மை. பேரன்பு கொண்டு என் உயிரிலும் மேலான என் உடம்பிறப்புகளே, பசித்தோருக்கு உணவு கொடுத்து சிவந்து கொண்டிருக்கின்ற கரங்களுக்கு சொந்தக்காரர்களே, கேப்டன் ஐயா விஜயகாந்தா நினைத்து உங்களை நான் வணங்குறேன். பொம்பளையாலாம் வரலையே ஏத்தா பயமுறுத்துவேண்ணா? அங்கே உட்காந்துட்டியா? அங்கிட்டியே வணக்கம் மேடம், வணக்கம் மேடம், சிலிண்டரை போய் ஆஃப் பண்ணிட்டு வாங்க, ஃப்ரிட்ஜெல்லாம் நல்லா பூட்டி வைங்க தாய். சில பேர் தண்ணியை போட்டு அதில் ஒன்றுக்கு இருக்கிறேன் பாத்ரூம்னு. அன்றைக்கெல்லாம் இருந்து ஒரு வீட்டில் சருப்பத்து பாட்டில் காணோம், அடிச்சிருக்கேன், பாட்டில் கரைஞ்சி கீழே விழுந்து
அது வேற யாரும் கிடையாது, இவன் தான்டா. என்ன அண்ணி எப்படி சாம்பார் வச்சுச்சு? வயிற்றுல வச்சுச்சு மூடு. நாடகம் பார்க்க வந்திருக்கின்ற வெளியூர்லேருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இன்றைக்கி நாடகம் பார்க்கணும்னா 1000 ரூபா செலவாகும், உனக்கெல்லாம் 1500 செலவாகும். நீங்கள் குடிக்கிற மாங்கொட்டை குடிச்சு கொத்தா ஓன் கொட்டை இல்லாமல் போயிடும். குடிக்கக்கூடாதுண்ணே, நல்லா உட்காரு, திறந்து போட்டு உட்காந்துருக்கு. என்ன அதை பார்க்குறதுக்கா அங்கே 250 கிலோமீட்டர் வந்தேன். அன்னை மாதிரி நடந்துக்க. டேய் மாங்கொட்டை உரிமையா, உன் வயசுக்கெல்லாம் தண்ணி அடிக்காத, நாளைக்கு பொண்டாட்டி கட்டி நக்கிரி திரிவேன். ஃபஸ்ட் நைட்டில் போய் அவ்வளோதான், தமிழ் செக்ஸ் வீடியோ டுபுக் எந்திரிக்காத, அதெல்லாம் நாட்டுக்குச்சா. வாழ்க்கையிலே கல்யாணம் பண்ணாலும் மன கஷ்டத்தை உள்ளாலும் குடிக்கலாம். 12 ஓரவனுக்கு என்னடா, படிக்கிறவனுக்கு என்னடா மன கஷ்டம்? அவங்க பூரா அப்பா கொடுக்குற 150 சேர்த்து வச்சு ஞாயிற்றுக்கிழமை பீர் அடிக்கிறாங்க. பீர் அடித்தாலும் போகிறவள குலுக்கி விட்டுக்கிட்டு கிரிச்சு அடிக்கிறாங்க. ஒரு பிறந்தநாள் கொண்டாட முடியுதா? இல்லையா? போ நீ ஒரு ஆள் போதும் மாங்கோட்டையை கெடுக்க. பேசாமல் இருனே. பெரியவங்க நீங்கள்லாம் உட்காந்துருக்கிய, சின்ன பையில ஒரு தப்பு பண்ணால் இப்படி கூப்பிட்டு வச்சு என்னடா போயில ஓடுற, என்ன பொம்பளைகிட்ட பேசுகிற, என்னடா பெட்டு படம் பார்க்குற, வாடா 2 அறை விட்டால் 4 பண்ண செல்லை ஆஃப் பண்ணிக்கிட்டு மூடிக்கிட்டு படுப்பேன். பிட்டு படம் பார்த்துருக்காங்க 4 பயலுக கம்மாக்காரில் உட்காந்து. ஒரு பெரிய மனுஷன் இங்கேருந்து போனவர், ஏன்டா இது அசிங்கம் இல்லையாடா, அறிவு இருக்காடா, செருவிட்டு அடிச்சு போடுவேன், காலித்தனம் அந்த படம்லாம் பார்க்கக்கூடாதுடா அப்படின்னு அடிச்சு விட்டு கொண்டாங்க. என்ன படம்னு பார்ப்போம்னு கையில் வாங்கியிருக்காரு. நீக்குறவாக இருந்திருக்காங்க. சரி நீங்கள் போயிட்டு வாங்கடா, நான் பார்த்துட்டு வந்து செல்ல தரேன் இருக்கேன். அவன் எங்கே அப்படிதான் பெரிய மனுஷவங்க பெரிய மனுஷ தன்மையை மாறுவதற்கு காரணம் தீய பழக்கமே. பெரியவங்க அவங்க வாட்டுக்கு இருந்தாங்கன்னா மதிப்பு இருக்கும். இப்போ சின்ன பையன் போயலை ஓடட்டும், பெரிய ஆள் யாருக்காவது போயல் இல்லைன்னா அவனை போய் கேட்குறது, ஒரு ஓட்டு கொடுவேன். அவன் நீங்கள் இப்போ எனக்கு பெரியப்பா வேணும், ஓத்தா குர்றா, ஒரு ஓட்டு குர்றா, நாளைக்கு 2 வாங்கிட்டு வாங்கி தரேன். போட்டதுக்கப்புறம் நாளைக்கு என்ன பண்ணுவேன், பெரிய பன்னெண்டா கூட போடா மயிருண்டுவேன். இது எல்லாமே அந்த காலத்துலலாம் பெரியவங்க சொல்கிறத எல்லாரும் கேட்டாங்க. ஊரில் 5000 பேர் கம்பெடுத்து அடித்து உருண்டு மண்டைலாம் உடச்சிக்கிட்டு இருந்தாலும் ஒரு பெரிய ஆள் தான் வேட்டியை கட்டிக்கிட்டு, டா எவன்டா செரு பிஞ்சுவோம் போங்கடா, ஐயா வந்துட்டாடுறா, நம்மளை வைவாடுறா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு போன காலம் 35 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பெரிய ஆள்லாம் போய் எவனையும் டேன்னு சொல்ல முடியாது. டேன்னு சொன்னால் போக மாட்டாங்க, இவர் எதிர்த்தே வருவாங்க. என்ன டேன்னு சொன்னீங்க, எதுக்கு சொன்னேன்? இல்லை என் தம்பி மையன் அதனால சொன்னேன். இல்லை சொல்லி பாரு, இல்லை பாஞ்சு பார்ப்போமா, இல்லை ஓன் சொத்து ஏன் சொத்துன்னு அடித்து பார்ப்போமா. எதுக்குறா நீ பெரிய மனுஷன், உன்னை யார் இங்கே வர சொன்னா? காலம் கெட்டு விட்டது. மரியாதை என்பது நம்ம நடந்துக்கிற முறைகள் தான் இருக்கு. இதுதான் உண்மை. இந்த உலகத்தில் என்னென்ன மாறிக்கிடுச்சு. பொம்பளையாலாம் இங்கே உட்காந்துருக்கியாத்தா, பழைய மாதிரி உங்களை சோறாக்க மாவாட்ட விட்டா அந்த திமிர் இருக்காது. சாமி வரலையா? கொஞ்சம் 5 நிமிஷம் லேட்டாக வர, டீ சாப்பிட்டு இருக்காரு கருப்பேன். இரு, உலகத்துக்கு ஒரு பகுமானம்னா உனக்கு ஒரு பகுமானம். ஊரே வெள்ளத்தில் போய் மாடுகடெல்லாம் அரிச்சிட்டு போயிருக்கு, வீடுகடெல்லாம் இழிஞ்சிருச்சு. ஒருத்தன் மட்டும் போய் தீப்பெட்டி பிடிக்கலைன்றானா. தீப்பெட்டி பிடிக்கலை, உழ வைக்கணும். அந்த மாதிரி தான் நீ. பொம்பளையால் எதுக்கு சொல்கிறேன், பழைய வழக்கத்தை கொண்டு வாங்க. இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, எந்த வேலையும் பார்க்காம காலையில் வாரு பூரா ரோட்டில் இந்த தண்டி வயிற்ற வச்சுக்கிட்டு கிரிச்சா கிரிச்சா கிரிச்சா. என்னென்ன இவ்வளோ வேமா நடக்கிற, அப்பா 50 கோடி சொத்து போயிரும்ப்பா, என் மயங்க ஏற்கனவே சொத்தை பறித்து கொடுக்க சொல்கிறாங்க. ஏன் ஆரோக்கியமான வேலைகள் பார்க்க வேண்டும். பொம்பளையாலாம் தீபாவளி பொங்கல்லாம் வரும்போது எங்கள் ஊர்லாம் ஒவ்வொரு பொம்பளையும் 7 புடி 8 புடி புருஷன் திண்டே கூடிய கருத்துருவேன். அந்த மாவை ஆட்டும் போது அந்த உரல் கல்லே தேஞ்சிரும். ஒவ்வொரு பொம்பளை தள்ளி விட்டுக்கிட்டே ஆட்டுங்க, கரிச்சு புரிச்சா கரிச்சு புரிச்சா கிரிச்சு புரிச்சான்னு ஆட்டி ஆட்டும் போது இங்கே தள்ளி விடுற மேடம் லேசாக இழுத்து விடுவாங்க. உனக்கு விஷயம் தெரியுமா, அவன் குருசாமி கொண்டாட்டி இவனோட ஓடி போச்சே, மூத்தவன் பிறந்ததே அவனுக்கு தானா. அந்த ஐஸுக்காரன் அங்கனே வந்து ஆறுன்னு அடிக்கிறான், அடி பேங்கான்னு. அவளை அடித்ததுனால தான் இங்கே அடிக்கிறான் பேங்கான்னு இழுத்து விட்டு போயிடும். மாவாட்டிட்டு இவளுக்கு வீட்டுக்கு போவாங்க, இங்கே புருஷன் கொண்டாட்டிய மாவாட்டிடுவேன். இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் பூரா அம்மிக்கல் தான். புருஷனுக்கு என்ன சாப்பாடு, இன்றைக்கி விதவிதமாக எல்லோரும் கூழில் பார்த்து குழம்பு வைக்கிது பொம்பளை பிள்ளைகள்லாம்.
தக்காளி கூட்டு வைப்பது எப்படி? துபுக். தக்காளியோட விதையோட அருவாமனையோட ஒருத்தர் நிற்கிறேன். அப்பெல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் விவசாயம் போய் வர போட்டிட்டு வரும்போது புரிஞ்சன் முண்டாடி சொல்லுவார், ஏய் கஞ்சியை காய்ச்சி துவையை அரைச்சி வை, அம்மியில் ஓட்ட அரைக்கேன். இது இங்கே அரைக்கும், வீட்டுக்குள்ள போய் அவன் அரைச்சிடுவேன். சென்னை ஆயிரும், பிரச்சனை ஆயிரும். அந்த காலத்தில் எங்கள் கிளவியெல்லாம் சிப்பிங் கேர் விளையாண்டுச்சாக்க. இன்றைக்கி பார்த்தேன், கண்ணார பார்த்தேன். 100 நாள் வேலையில் தாயம் போட்டுக்கிட்டு இருந்த ஒம்பளைய போர் அடிக்குது சிப்பிங்கரை விளையாடுவோம்னு தான் கிளவி நைட்டியை போட்டு சிம்பிங்கரை விளையாண்டுருக்கு. 2 பயலுக ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தே செம்ம புகர்றா. எதை முதுவை பார்த்துட்டு போயிட்டு எக்ஸஸ் மீ உங்கள் பேர் என்ன, அது என்னப்பாண்டுச்சு. அதோட கம்மாக்கரில் விழுந்து பீங்கான் குத்தி அவங்க நட்டு தண்ணியில் விழுந்து டவுசரை காணாமல் தேடி காமெடி ஊரா அறுத்து விட்டேன், குலைச்சி விட்டேன். மரண காமெடி. இன்னைக்கு விதவிதமாக எல்லாரும் சட்டி ஓடுறிய. நீ சட்டியே ஓடுறதில்ல, சரி விடு. சட்டி போடாமல் இருந்தாத்தையும் இது ஊறும், லிக் அவுட் ஊறும். சொட்டு மருந்தை இழுத்து கொண்டு போய் செவத்தில் அடி சிச்சுக்க. அந்த காலத்தில் இங்கே கிளவெல்லாம் ஏன் கோமணங்கட்டலையும் கேட்டேன். அப்போத்தான் பாம்பு உசுரோடு இருக்குமா. அப்படியே அந்த காத்தோட்டத்தில் அப்படியே ஒவ்வொருத்தையும் முளைக்குச்சி அரைஞ்சி வச்சு வெளியே இருப்பாங்கப்பா. ஓசை தூக்கி அதில் வச்சு. ஆமாம், அப்படித்தான் எங்கள் ஐயா ஓசை தூக்கி கவக்கம்பை வச்சுக்கிட்டு வெளியே இருந்தார். அங்கிட்டிருந்து வந்தவன் கட்டலாம் மின்னு அறுவாட்டை வெட்டிவிட்டேன். வெட்டி பாவம் குஞ்சா காணாமல் தேடி. என்ன பூரா பேருக்கு எதுவும் ப்ரெஷரா? சிரிக்கணும். வயிறு வலிக்க நீங்கள் சிரிச்சிங்கன்னா ஒரு நாள் சிரிப்பு 1 வருஷத்துக்கு தாக்கு பிடிக்கும். என் தம்பி, என் சித்தி மையன் ஏலே எப்பா தம்பி முத கொடுத்தி 500 ரூபா கொடுக்கூடாது, தர்த்தினி முடிச்சவளை 100 வந்துச்சுன்னா உன்னை சூத்து பழுத்து போகும். போடா போய் பிப்பாயிட்டு அடிச்சுட்டு போடா, ஒரு ரவுண்டு போடா. இன்னும் ஒரு 4 பேர்த்த விடலாம் பார்க்குறேன் பிப்பாயிட்டு. அது அக்யூஸ்ட் வந்து மாங்கோட்டை உரிமையாதே காத்த கடிச்சிடுவேன். ஏங்க இந்த குடி அறுத்துட்டாங்கல்ல, இவங்க பால் குடி மறக்கிறது மாதிரி என் தம்பியில் பூரா மறக்கடிக்கலாம் பார்க்குறேன். இந்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் நல்லா இழுக்கிறான்டா. ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க, ஏங்க எங்கள் மாங்கோட்டைக்கு வாங்க. 100 ரூபா ஆரம்பமே 100 ரூபா இருக்குது. எனக்கு அப்படி 1000 வந்துடும். ஏனுகள் கிழவன் சூத்தியம்பட்டி என் சொந்தக்கார வந்திருக்காங்க. இங்கே வரும்போது கேள்விப்பட்டேன், நிறைய சொன்னாங்க. அந்த கர்ணனை நான் பார்க்க விரும்புகிறேன். இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய கரிகால தேவர் அவர்கள் நிறைய ஏழை மாணவ மாணவிக்கெல்லாம் உதவி செய்திருக்கிறார், சைக்கிள் போன்று. அதே மாதிரி எத்தனையோ பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்காங்கலாம். வருடத்துக்கு காசை பார்க்காமல் மக்களை மட்டும் பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த கரிகால தேவர், அந்த கர்ணனை நான் பாதம் தொட்டு வணங்குறேன். உண்மையிலே உதவி செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களை தான் நான் கேப்டனாக வணங்குவேன். அது ஒருவேளை சாப்பாடு கொடுக்குற என் அண்ணன் தம்பியில் இருந்தால் சரி. சாப்பாடு எங்கே கொடுக்க போகிறாங்க? ஓஜியில் பூலிப்பு கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி இளைஞர்கள்லாம் ஒன்று சொல்கிறேன், காலகாலத்தில் எந்த பிள்ளை அமையுதோ அந்த பிள்ளைய எப்படியா அது கப்ளிங்கை க்ளீன் பண்ணி டொங்காசு போட்டுக்கங்கடா. ஏன்னா பொண்ணு கிடைக்கல, பூரா அந்த மாதிரியே தெரியான். எவனா பார்த்தாலும் பஸ் ஸ்டாண்டில் இப்படி முழிக்கும் போதே கண்டுபிடிச்சிடுவேன் டொங்காசு தெரியான்ட்டு. இந்த இப்படி முழிச்சுக்கிட்டு அப்படியே கக்கத்தில் ஒரு மஞ்சப்பையை வச்சுருந்தான்னா பொருத்தம் பார்க்க சாதகத்துக்கு அலையிறான்றான். ஒரு ஆள்லாம் பார்த்தா எனக்கு 52 பிறக்க போதுன்றார். என்ன செய்யணும்னே, ஒரு பொண்ணு கட்டி வை. இன்னும் கட்டினா என்ன கட்டாட்டானடா, இன்னும் 8 வருஷத்தில் ஓஏபி வந்துருமே. இப்போ பூராமே போய் பைக்கத்தையும் கேட்பாங்க. ஏமாச்சேன் புதுக்கோட்டையில் ஒரு 12,000க்கு ஒரு பைக் வாங்கலாமா, பால் கொண்டு வர மாதிரி. ஒரு எக்ஸல் வாங்கினாமா ஒரு 7,000 ரூபாய்க்கு, சும்மா சின்ன பிள்ளைய ஸ்கூலுக்கு விடுறதுக்குத்தேன். இப்போ இப்படி கிளம்பிட்டாங்க. எங்கனையாவது பொம்பளை கிடைக்குமா? 2 பிள்ளை தாய், சரி அது கூட வேணாம் 3 பிள்ளை. குடும்ப கட்டுப்பாடு பண்ணதாக இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பை பைக்கு பதிலாக உள்ள கட்டப்பையை திணிச்சுக்கிட்டு அடிச்சிடுறேன்னு கிடைக்கல. பூரா வெறி கொண்டு வந்துடுறேன். கட்டப்பையில் என்னென்ன செய்வாங்க? கட்டப்பையில் கொண்டு வந்து யானையை செய்ய விடுவேன். முண்டை பேசாம இருடா.
ஒரு பெரிய ஒரு எங்கள் ஊரில் குடியை கருத்து விட்டியா ஒருத்தன். அவர் பாவம் வயசானவர் கம்பை ஊண்டிக்கிட்டு தான் வெளியே இருப்பார். கம்பை ஊண்டிக்கிட்டு பாவம் விட்ட வந்துருன்னு முக்கிக்கிட்டு இருந்திருக்கார். பக்கத்து தூரில் ஒருத்தர் லவ்வர்கிட்ட பேசினேன், ஒரு முத்தம் குர்றான்னு இருக்கேன். இவன் அந்த பெரிய ஒரு கம்பை வச்சுக்கிட்டே எதுவும் மூஞ்சூர் வந்துருச்சா வெட்டையை கடிக்கன்னு இப்படியே சுற்றிடுறார். குர்றான் இருக்கேன், கம்போட மல்லாக்க விழுந்து கடைசியில் பதறிட்டு இங்கிட்டு ஓடாமல் அவர் வெதரில் மிதித்து ஓடி இருக்கேன். இப்போ நீர்மாலைக்கு போய் 15 நாள் ஆச்சு. யார் தம்பி நல்லா இருக்கானே பாப்பா, உடம்பா குறை, டெய்லி வாக் பண்ணணும், ஓடணும், உடம்பை குறைக்கணும். இப்போயே தண்டி இருக்கக்கூடாது. நாளைக்கு பசு வயசில் ஏறாமல் சேச்சி பிள்ளை தான் போக முடியும். ஏன்னா ஒன்று நான் சொன்னேன்னா பழிக்கும், உனக்கு உடம்பு குறைஞ்சிரும்டா. யார் கொடுத்தா? அப்பாவா? இன்னும் ஒரு 1000 ரூபா வாங்கிட்டு வா போ. நெல்லுப்பா, நல்லா அமுல் மாதிரி இருக்காண்டாப்பா, நல்ல வய படிக்கணும். வருங்காலத்தில் நீ என்ன செய்ய காத்திருக்கியோ? இந்த பயலுக்கு மாதிரி இடியப்பம்லாம் சொல்லக்கூடாது. நீ வர்ற காலத்தில் பணியாரம் சொல்லக்கூடாது. நீ வர்ற காலத்தில் சூம்பு. இந்த அண்ணன் அதிசய மயிரா சிரிக்குதுடா, நக்கல் பண்ணுறியா? உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்கே போச்சோ, அம்மாவோட பின்னாடி அத்தை தண்டி போச்சோ. மாலா சிரிக்க மாட்டியா? அவனுக்கு நீர் கசிவு ஏற்பட்டுருச்சு, ஒன்றுக்கு வந்துருச்சு. எங்கள் அப்பா ஏற்றி விட்டு என்னை பழி வாங்கிட்டானே. எங்கள் அண்ணன் பயந்தேன், கருப்பேன் காலி முனியன் பட்டவன் எல்லா ஜாமியும் உன்னை காப்பாற்றும். படிப்பில் சிறந்து விளங்கி உங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்று. அதுக்கப்புறம் காசு நிறைய வந்ததுக்கப்புறம் ஏழை வாழையை காப்பாற்றணும். சரியா? வாழ்த்துக்க. ஒரு 1000 ரூபா வாங்கிட்டு வா. நெல்லிக்கிறானடா, என்னடா போட்டா. அண்ணே அவங்க அப்பா யாருண்ணே? எங்கே எங்கள் அண்ணன் இங்கே வா. அவனை நாளையிலேருந்து ஒரு 800 கிலோமீட்டர் ஓட சொல்லு. 800 கிலோமீட்டரா? எங்கிட்டு ஓடுவியா? எம்கேஆர் அன்பாலயம் ஆதரவற்ற இல்லம். எத்தனையோ உறவுகள் இங்கே இருக்கிறார்கள். இப்போ 4 வீடு போன வருஷம் திறக்கும் போது என்னுடைய சொந்த இடத்துல ஒரு 4 வீடு கட்டி கொடுத்தேன். அதற்கு இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து வருகை தந்தார்கள். அத்தனை தமிழர் சார்பாக ஒரு கிராமம் வருகை தந்தது. யார் என்றால் கலபம் சூத்தியம்பட்டி கிராமத்தார்கள் வருகை தந்து 10,001 நன்கொடை கொடுக்கும்போது எங்கள் மாவட்டத்தில் உள்ள அத்தனை தமிழர் சார்பாக சொல்லுங்கனே என்று சொன்னார்கள். கலபம் சூத்தியம்பட்டி அந்த கிராமத்தார்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். எல்லாருமே 1000 ரூபா வரும்னு 3 தடவை சொல்கிறேன், இன்னும் நகட்டலையே, பாக்கெட்டை ஓட்டவே இல்லை யாருமே. விதி. எம்கேஆர் அன்பாலயம் ஆதரவற்ற இல்லத்துக்காக மோவண்ணா சிவபாலச்சந்திரன், என்ன மகனே, இடையமங்கலமனே, இடையங்காடு எங்கள் அண்ணன் சார்பாக 501. ஒருத்தன் 100 ரூபா கொடுத்தானே, எந்த ஊர்ரா? முண்டை உனக்கு என்னடா இப்படி ஒரு தொண்டை? உலக மாடு தாலி உரியாமட்டையை தின்றது மாதிரி என்னமோ சொல்ல வந்தேன். வாக்கிங் தான். இந்த வாக்கிங் 800 கிலோமீட்டர் நடக்க சொன்னேன்ல. எங்கள் ஊரில் பூராமே யார் படித்தா? இப்போ உள்ள ஆளுகள்லாம் படிக்கிறிய. இந்த வயசான ஆள்லாம் படிக்கலை. டாக்டர் எங்கள் ஊர் மானாமரம் டாக்டர் கூப்பிட்டு சொன்னார், ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குன்ற. டெய்லி 10 கிலோமீட்டர் நடந்துட்டு 5 நாள் கழிச்சு என்னை வந்து பாருன்னு மானாமலை நடக்க ஆரம்பிச்சுவேன். 5 நாள் கழித்து மெட்ராஸ்லேருந்து ஃபோன் அடிச்சிருக்கேன். ஐயா நான் மெட்ராஸ் வந்துட்டு எப்போ ஆஸ்பத்திரியை பார்க்க? டேய் உடனே நடந்துட்டு இங்கே ஆஸ்பத்திரி வரைச்சு. நான் நடந்து வந்தேங்க, மெட்ராஸ் வந்துருச்சுன்ட்டேன். அப்படியே கடலில் வந்து செத்து போட அப்படின்ட்டேன். ஏன் சொல்கிறேன்? படிக்காதவர்களுக்கு தான் அறிவு சிறந்தவர். உண்மைதான். படிக்காதவர்களுக்கு போடுற கணக்கை யாரும் போட முடியாது. இன்னைக்கு கம்ப்யூட்டர் படிச்சுவிட்டு பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுக்கிட்டு வாட் சார்ஜ் இல்லை கிளப்லெட் சுமிதா இந்த மாதிரி ஒரு பேபி பெற்றுக்கிறணும். பார்த்தா பிள்ளை கண்ணுமா அப்படி இருக்கு. இதே மாதிரி பெக்கணும். அப்போ நைட்டு 2 பட்டரில் போடணும். புச்சுக்கு அங்கே நினைக்கிறாங்க. அது என்ன ரொம்ப சிரிக்கிறேன். என்ன பொண்டாடிட்டு அடி வாங்கினாலாம் கை தூக்கு. சும்மா தூக்குங்க. அண்ணே நல்லா இருப்பானே. எங்கனக்குள்ளே அடிச்சிச்சு? கன்னத்தில் தானே.
உன் ஆயுதத்தை பத்திரமா பார்த்துக்கணும். அதுக்கு இப்போ விற்கிறாங்க அறந்தாங்கல வெல்டிங் கூடணும். அது பேர் வந்து உறுப்பு தாங்கி. பாப்பாவுக்கு என்னுடைய மகள் பிறந்து 12 நாள் ஆச்சு. எத்தனையோ பேர் எனக்கு அப்புறம் இந்த அன்பாலயத்துக்கு ஒரு வாரிசு வேண்டுமென்று, இங்கே மட்டும் கிடையாது உலக தமிழர்கள் அத்தனை பேரும் வேணுனாங்க. ஒரு மகாலட்சுமி பிறந்திருக்கு என் மகளுக்காக 500 ரூபா கொடுத்தேன். நீ கொடுத்தோம்னு நான் சொல்கிறேன், தண்ணியை போட்டு வந்து மகளை முத்தம் கொடுக்கக்கூடாது, அதோட சேர்த்து கணேஜ் பயில போட்டு வந்து எனக்கு கொடு, வெட்டி இழுக்கட்டும். சரி, மாங்கோட்டை யார் பேர்? மாங்கோட்டை கணேசன். அட கணேசி போல கணேசன் உன் சேரு போயிடுச்சு. ஒருத்தர் உட்காந்துட்டாரு போ. சண்முகம் மாங்கோட்டை ஓம் ஸ்ரீமித்ரா கணேச முதிர்பேன் சண்முகம் புத்திரமுதிரையா ஓம் கணேஷ் புலந்திரியா. வெள்ளி ஜவா விநாயகருக்கு அருவம்புல் போடு, சட்டியை போடு. 500 ரூபா. இவ்வளோ தூரம் வந்து வருமானம் வரலையே. சரி, ஒரு பாட்டு பாடிக்கிறோம். தென்பாண்டி என் பெரிய பெருமையன் தங்க பாண்டி, தென்பாண்டி என் பெரிய பெருமையன் தங்க பாண்டி, முத்துப்பாண்டி தங்க பாண்டி பால் பாண்டி, முத்துப்பாண்டி தங்க பாண்டி பால் பாண்டி. எத்தனை பாண்டி என்ன வேலை செஞ்சாலும் யாருக்கும் தெரியல. ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்தது தென்பாண்டி ராமேஸ்வரம் பேய்க்கரம்பு சொன்னா தமிழனுடைய உதிரம் குதிக்குதடா. உலக நாட்டுக்கு பயங்காட்டின ஒரே ஒரு தமிழே யாரு என்ன சொல்லுதங்கா எனத்தங்கா. அவர் பேரு வந்து ஏபிஜே அப்துல் கலாம் என்றுதானே மாறுதட்டி வணங்குதங்கா. தென்பாண்டி தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு 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 ராமேஸ்வரம் 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 ராமேஸ்வரம். அவர் படுத்திருப்பது 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 பேய்க்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். போடிக்குதா குதிரைக்குதா அக்கினி சிறகடிச்சு அக்கினி சிறகடிச்சு அக்கினி சிறகடிச்சு அக்கினி சிறகடிச்சு அனு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை தந்த மகன் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம். வெற்றிகளை தந்த மகே நம்ம தேசத்து அப்துல் கலாம். பள்ளி பள்ளிகளும் புத்துருக்கெல்லாம் பள்ளி செல்லும் புத்ருக்கெல்லாம் பள்ளிகளும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போனே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பின் மீது அந்த வானத்தில ஏவோ கணையவினார், மண் மீது அவர் புகழ் துவினார். நம்ம மண் மீது அவர் புகழ் தூவினார். தென்பாண்டி வானத்தில ஏவு கணையவினார், தமிழக மண் மீது புகழ் துவினார். ஏ தென்பாண்டி ஏ ராம 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 ராமநாடு ராமநாடு பிறந்த ஊரு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் சொந்த ஊரு சொந்த ஊரு வைக்கிறோம்பா. வைக்கரும் இங்க படுத்துறக்கார் அவர்தான் அப்துல் கலாம்.
ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன். அவர் தான் சொன்னார், தீய பழக்கங்களை மறந்து இளைய சமுதாயமே நாட்டுப்பற்று வேண்டும். நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் உரமாக இருப்பேன், அந்த உரத்தில் விதைச்சது தான் முளைச்சது தான் இளைய சமுதாயம் என்று சொன்னார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவர் கனவு காண சொன்னார். என்ன கனவு? நாட்டுக்கு ஏதாவது ஒரு கனவு காணுங்கிறான்னா பூரா படுத்துக்கிட்டு எப்படி உதட்ட கடிக்கிறது, ஏன் எப்படி நைட்டியை தூக்குறது, டொங்காச்சு. நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போ, உன் வயசுக்கு டொங்காச்சா, இந்த நீ இழுத்து விட்டு மஞ்சள் பண்ணி கப்புளிங்க போச்சா இல்லை, அதை சொல்லிவிட்டு இப்போ பூரா பேரும் கிறு கொண்டுக்கிறேன். முள் வெட்டிக்கிட்டு இருக்கீங்க கூட பார்த்து கப்புளிங்களை அடிச்சிடாமன்றேன். உங்கள் ஓசை நீங்கள் பார்த்துக்கங்க. இவங்க நான் பழக்கி விட்டது என்ன, கெட்ட வார்த்தைகள்லாம் கிடையாது, தூய தமிழிலே மாற்றி அமைச்சேன். அப்படியா? உனக்கு அங்கே என்ன வேலை? தலைவட்டா. கருத்துள்ள பாடல்கள். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழை மேடை தோறும் பாடிக்கொண்டிருக்கிறேன். ஏன்? நல்லவர்களை நாம் தினசரி நினைக்க வேண்டும். இன்னைக்கு இருப்பவர்கள் நாளைக்கு காணோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பிறந்த பிறப்புக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். முதல்ல பெத்த தாய் தகப்பனை காப்பாற்றணும். அப்படி காப்பாற்றி விட்டால் நாம் பிறந்த தமிழ்நாட்டில் எதற்காக அத்தனை அனாதை இல்லம், முதியோர் இல்லம் எல்லாம் யோசிக்கணும். இதான உண்மை. பெத்த தாய் தகப்பன் இல்லைன்னு நம்ம கிடையாது. ஆடு என்ன பண்ணுமா, ஒரு ஈத்து ஈண்டி அந்த குட்டிக்கு பால் கொடுத்துட்டே இருக்கும். மறு செனையாச்சுன்னா அது தன்னுடைய குட்டியை குட்டி தள்ளும். அந்த மாதிரி தன்னை வளர்த்த தாய் தகப்பனை மனைவி வந்ததுக்கப்புறம் திண்ணையிலே ஒதுக்கி தள்ளுகிறார்கள் ஒரு சிலர். அதனால என்ன நடக்கும்னா, நாளைக்கு நீ முதியோராகும் போது உனக்கும் அதே நிலைமைதான், மாறாது. கை தட்டியிருக்கலாம், பருப்பு வேகலை. தண்ணி அடிங்க, இடியப்பம் 3வது வடிக்கிறேன், இடியப்பம் வரைக்கும் போயிட்டேன். டீச்சர்கிட்ட போய் இடியப்பம் புளி, வாத்தியார்ட்ட கொலக்கட்டையை புளி. எப்படி படிப்பேன்? மாதிரி உலக்கிட்ட அடித்து சட்டையை பிடிச்சிட்டு அடித்து 200 உக்கியை போட்டு கல்லில் மண்டி ஓடுறான்னு சொன்னால் படிப்பேன். இப்போ படிக்க முடியாதே. நீ ஒரு ஆள் போதும், அப்படி நக்கிட்டு படிப்பேன். அடித்தா கேஸு. ஆமாம் லூஸு. என்ன கேஸு? நீ காசு கட்டுறீல்ல, உன் மயனுக்கு 1 லட்சம் கட்டினா வாத்தியார் 1.5 லட்சம் கட்டி சேர்றாரு. அடித்தார் வாத்தியார், சட்டார் சட்டார்னு எங்கள் அப்பாலாம் சொல்லுவார் வாத்தியார்ட்ட வந்து, அந்த இலையவன் எம்கேஆரை போட்டு நல்லா அடிங்க சார், காலை கீழே இறக்கி விடுங்க, பண்ணை மரத்தில் ஏறுறேன், மட்டையில் தவறேன், மாடு சாணி ஓடுது அதில் மிதிச்சுக்கிட்டு உழப்பிக்கிட்டு இருக்கேன், வீட்டிலே இருக்க மாட்டேன், கருவை காட்டிலே திடுறேன், அவனை போட்டு நல்லா அடிங்க, வதக்குன்னு அடிப்பார். எங்கள் அப்பா சொன்ன உடனே இன்னொரு 100 அடி அடிப்பார். வந்து எங்கள் அம்மா சட்டையை கழட்டுப்பா, டவுசரை கழட்டுப்பான்னு ஒத்தரை வைக்கும், உப்பு ஒத்தரம். இன்றைக்கி ஒரு பையன் அப்படியே இன் பண்ணி வர்றேன், 2வது தான் படிக்கிறேன், ப்ரைவேட் ஸ்கூல். இன் பண்ணி அழகாக ஸ்நாக்ஸ் பாக்ஸ், பேக்கில் மேகி பொம்மை அப்படியே வர்றார். வாத்தியார் கேட்குறார், ஏ அஜய் ராஸ்கல், வீட்டு பாடம் எழுதலையா? மதிமரியாதைக்குரிய கருணை வள்ளல் பாசத்துக்குரிய எனது அன்பு அண்ணன் கரிகால தேவர் அவர்களை வருக வருகன அத்தனை உறவுகள் சார்பாக இருக்கரம் கூப்பி அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழகம் முழுவதையுமே சிரிக்க வைத்து கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி, இந்த வலைத்தளம் மூலமாக பல லட்சக்கணக்கான ரசிகர்களை வைத்திருக்கக்கூடிய MK ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த நம்முடைய குளந்தரான்பட்டிற்கு தன்னுடைய குழுவோடு வந்திருக்கிறார். அவரை மரியாதை செய்யும் முகமாக என்னுடைய அன்பு தம்பி, நான் நைட்டு கூட பேசிக்கிட்டு இருந்தேன், பரபரப்பான வாழ்க்கையில் ஃப்ளைட்டில் வரும்போது கூட அவருடைய நாடகத்தை போட்டு தான் பார்த்து ரசிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாப்புல. இங்கே பாருங்க இந்த பையன் படுத்துகிற பாட்டை அப்படின்னு சொல்லி கரிகாலன் அப்படி ஆக சிறந்த நகைச்சுவை கலைஞனாக இன்றைக்கு
ரசிகர்களை ரசிக்க வைத்துக் கொண்டிருக்கிற ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் அவருக்கு துணையாக இவர் உடம்பு பூரா வெறும் சிறப்பு நரம்பாக ஓடுது போல் பழஞ்சு நிலஞ்சி அவர் பண்ணுற பாடி லாங்குவேஜ் ஒரு அற்புதமான இசைக்கலைஞர், நல்ல நகைச்சுவை கலைஞர்கள் ரெண்டு பேருமே. தம்பி மருதமணி அவர்கள் அவர் நடத்தி வருகிற ஒரு கலைஞராக மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த சமூக சேவகராக அவர் நடத்தி வருகிற அந்த அன்பாலயம் சமூக அறக்கட்டளைக்கு பன்னீர்தேவர் நினைவு அறக்கட்டளையின் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் கரிகாலன் அவர்களின் சார்பாகவும் ரூபாய் 50,000 அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார். ஒரு சில வார்த்தைகள் தம்பி கரிகாலன் அவர்கள். ஹலோ, ஆனால் ராதாகிருஷ்ணனை பற்றி நான் பெருமையாக சொல்ல வேண்டிய ஒன்றும் இல்லை. என்ன காரணம்னு கேட்டால் ஒரு நாடகத்தை நடத்தி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை, அதாவது எப்படின்னா சேவை செய்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. ஏன்னா எனக்கு அந்த கஷ்டமான விஷயம் எனக்கு தெரியும், நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் ராதாகிருஷ்ணனை பற்றி நான் ஒன்றும் பெருசாக சொல்கிறதில்ல. ஃபோனில் ஒரு நாள் பேசினேன், நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். எங்கே மருதமணி மருதமணி சொல்கிற விஷயத்த நான் எதுவும் இங்கே சொல்ல வேண்டியதில்லை, அவரே கொஞ்ச நேரத்தில் மேடையில் சொல்லுவாப்புல. உண்மையிலே நான் ரொம்ப பெருமையாக இந்த ஊரில் இந்த நாடகத்தை எங்களுக்கு அமைச்சு கொடுத்ததில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் உண்மையில் ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு மைக்கிலலாம் ரொம்ப பேச தெரியாது, ரொம்ப பேச வராது. ஆனால் அண்ணன் வச்சுருக்காருல அன்பாலயம், அதுக்கு எவ்வளோ உதவி வேணாலும் நான் செய்வேன். உதவி செய்கிறதுல என்னை அளவுக்கு யாரும் மீறி செய்ய முடியாது. அது ஒன்றும் இல்லை. கமுதி, நீங்கள் சொல்கிற மாதிரி கமுதி, மண்டலமாணிக்கம், திருச்சுழி, அப்புறம் இங்கிட்டு வந்தால் பசும்பொன்னில் இந்த வர்ற அக்டோபர் 30 ஒரு பெரிய விசேஷம் பண்ண போகிறேன்னா அது உங்களுக்கு தெரியாது, அது இப்போ சொல்லக்கூடாது. செஞ்சுட்டு சொல்லுவேன், சொல்லிட்டு தான் செய்வேன். நான் நடத்தி வரக்கூடிய எம்கேஆர் அன்பாலயத்துக்கு எத்தனையோ தமிழ் உறவுகள் உதவி செய்திருக்காங்க. நாடகம் ஆடித்தான் இங்கே உள்ள மக்களை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை. நீங்கள் கொடுக்குற இந்த 500, 100 இந்த மாதிரி எம்கே அன்பாலயத்துக்கு இப்போ 50,000 கொடுத்துருக்கேன். அவருக்கு எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் கொடுப்பேன். ஃபஸ்ட் சைடாக தான் இப்போ 50,000 கொடுத்துருக்கேன். 5 லட்சம் நான் கொடுப்பேன். அப்புறம் அண்ணன் எவ்வளோ கேட்டாலும் அன்பாலயத்துக்கு நான் உதவி. ஏன்னா இவர் இந்த மாதிரி ஒரு நடிகனாக, ஒரு கலைஞனாக ஒரு விஷயத்தை இது மாதிரி செஞ்சு முயற்சி பண்ணால், நான் ஒரு வியாபாரம் பண்ணி தொழில் செஞ்சு நான் கொடுக்குறேன். நான் எவ்வளோ வேணாலும் காசு கொடுப்பேன். இப்போ 50,000 கொடுத்துருக்கேன், 5 லட்சம் கொடுப்பேன். அண்ணன் எவ்வளோ கேட்டாலும் நான் கொடுப்பேன், எவ்வளவு கேட்டாலும் நான் கொடுப்பேன். அவர் எவ்வளவு தொண்டு என்ன செய்கிறாரோ, அது என்ன தொண்டு செய்கிறாரோ அதுக்கு எவ்வளோ பணம் கேட்டாலும் அண்ணனுக்கு கொடுக்குறதுக்கு நான் தயார். எம்கேஆர் அன்பாலயத்துக்காக மதிமரியாதை கூறிய கரிகாலத்தேவர் அவர்கள் ரூபாய் 50,000 கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா, பெரிய உதவியாக இருக்கும் இங்கே உள்ள மக்களுக்கு. ரொம்ப நன்றி மேனேஜர். 50,000 இருக்குது, இதை போய் 7 நேரம் எண்ணுவேன். நீ அப்படியே அழுதேன். ஒரு நாள் 50 ரூபா தாளா 5,000 ரூபா தான் கொடுத்தேன், 2 நாள் எண்ணிட்டு சொல்கிறாப்புல.
4500 தான் இருக்கணும். நரேன் சார், அருமை அண்ணன் அண்ணன் பன்னீர் மகள் அண்ணன் கரிகால அண்ணன் இந்த நிகழ்ச்சியை எந்த நாட்டிலையும் செய்ய முடியாது. அம்பளி என்ன சொல்ல வர்ற? இங்க வா. என்னை எங்கள் அண்ணன் மூத்தவரை என்ன சொன்னே? சார் பேரை சொல்லு. பாண்டியன் வெட்டுவா கோட்டை 200 வேறு ஒன்றும் இல்லை உனக்கு. நீ எதுக்கும் பயப்படக்கூடாது, நான் இருக்கேன். பாசத்துக்குரிய திருவரங்குளம் ஊராட்சி இபி அரங்கன் கிளர்க் கணேசன் சார்பாக ரூபாய் 201 அன்பாளையத்துக்காக. இன்னும் அள்ளிட்டு வாங்கடா, இதோட இன்னொரு அன்பாளையம் கட்டிடுவோம். டிஎன் 55 பேட்டை பிலிப்ஸ் நண்பர்கள் சார்பாக நைனான் கொள்ளை என் அன்பு தம்பிகள் சார்பாக ரூபாய் 201 300 சாப்பிட்டாங்க. எத்தனை தலைவர் இருந்தாலும் இவன் 100 கொண்டு வரேன் போடா. கேமராவில் முகம் தெரியணுமா? போப்பா, திரும்ப வா. மசுர இன்னும் ஒரு பக்கம் தீய வச்சு ஏறி இப்படி வெட்டியிருக்காங்களடா, போடா. இடியப்பம் இந்த கிளம்பிட்டாங்கல்ல, அதே இடியப்பம் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான்டா. நான் தானடா இன்னும் அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு இருக்கேன். இடியப்பம் மாங்கோட்டை நண்பர்கள் அப்படி படிப்பாங்க. இடியப்பம் எத்தனை தலைவர் இருந்தாலும் அனைத்து சாதி மதம் பாராமல் வணங்கக்கூடிய ஒரு சித்தர் யாருன்னா, எனக்கு 12 வருஷம் குழந்தை இல்லை. எல்லோரும் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. தேவர் மீடியாவில் பசுமன் உண்ணா முத்துராமலிங்க தேவர் ஐயா சித்திரிடம் வணங்கினேன். இந்திராணி அம்மையார் பிறந்திருக்கிறார். எனக்கு ஐயாவுடைய பாடலை பாடிவிட்டு கதைக்கு செல்வோம். எக்கோஜி சார் போயிங்க தம்பி, இங்கே கவனிங்க. ஹலோ 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 தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா? தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அதை தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா? தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா? தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? இதயமதில் துள்ளு மறந்து நல்லோர்கள் இதயமதில் சொல்லு மறந்து எடுகட பசுபடிலே பலரும் மறந்து நான் என்னாலும் வணங்குகின்ற ஞான மறந்து. நமக்கு தென்னாட்டு மறந்து இருக்குது தெரியுமா? அது தினமணித்தால் பிணிவுகளும் விலகுமா? தேவர் தென்னாட்டு மறந்து இருக்குது தெரியுமா? மறந்து ஆசையற்ற பாடு பிரம்மச்சாரி மறந்து முக்குளத்து மூலிகையா வந்த மறந்து ஆசையற்ற பாடு பிரம்மச்சாரி மறந்து எக்குலமும் போற்றுகின்ற மரபர் மறந்து எங்க அப்ப நாடு வணங்குகின்ற ஞான மறந்து. நமக்கு தென்னாட்டு மறந்து இருக்குது தெரியுமா? அது தினமணித்தால் பிணிவுகளும் விலகுமா? தேவர் தென்னாட்டு மறந்து இருக்குது தெரியுமா? கோதுமத்தை விட சாப்பிட்றாரு எனது அன்பு மச்சான். நமது புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய டிஆர் மகாலிங்கம் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு காலையிலே பொன்ராஜு, தண்ணியை போட்டால் இவன் புயல்ராஜு. எனது அன்பு தம்பி
டொங்காஸ் டேய் டொங்காஸ் அதை முடியாமல் தானடா பிதுக்கு மருந்து போட்டுத்துறேன். அதை ஒரு நாள் சொல்கிறேன், அதில் புண்ணு வந்துருச்சு என்ன செய்யணும். நான் தான் சொன்னேன் 2 கிலோ ஐஸ் கட்டியை வைடான். ஐஸ் கட்டியை வச்சுருக்கேன். இப்போ சுத்தமாக எந்த தன்மையும் இல்லை. இதெல்லாம் இருங்கடா ஐடியாப்பான். எனது அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த மிக திறமையானவன். எல்லாரும் மணிகண்டன் பாட்டைத்தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் பாட்டுக்கு ஒரு பக்கம் ரசிகர், இவனுக்கு நான் ரசிகர். ஆனால் நானும் மருதமணியும் இல்லைன்னா சிரிக்க வைக்கக்கூடிய தன்மை இவன்ட்ட இருக்கு. இவன் தான் பெரிய கலைஞர் என் தம்பி. ஆனால் எந்த பாட்டு பாடினாலும் இசையமைப்பாளர் தேவா ஐயா அவருடைய சாயலில் பாடுவேன். லேசாக அவர் குரல் ஒட்டி வரும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஏலே எமண்டாவன் இடியப்பம் அவனை பிடிச்சிக்கிட்டு இருந்த இடியப்பத்தை வாங்கிட்டு வெட்டி விடுறான். 100 தடவை சொல்கிறான்டா இடியப்பம். எனது அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் பெற்ற தாயினுடைய புகழை பாடி அத்தனை உறவுகள் கைதட்டை பெறுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தொந்தரவுக்கு மன்னிக்கணும். தம்பி கரிகாலன் அவர்கள் நம்ம ராதாகிருஷ்ணன் அவர்களை பார்த்தோம்னா ரொம்ப உற்சாகமாகி பரபரப்பான தொழில் சூழலில் கலையை ரசித்து மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று இன்றைய நாளை மகிழ்ச்சியோடு உங்களோடு இருந்து ரசிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று என் அன்பு தம்பி நினைக்கிறார். அந்த அடிப்படையில் இசைக்கலைஞர்கள் அனைவருக்கும் தலா ஒரு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது அந்த அன்பளிப்பை கொடுங்க. கரிகால தேவர் ஐயா அவர்கள் சார்பாக இங்கே ஆர்மணித்துக் கொண்டிருக்கும் தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு 5001 வழங்கப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி செல்வம் அவர்களுக்கு கரிகால தேவர் சார்பாக ரூபாய் 5001. ஆல்ரவுண்டு பலவாத்திய கலைஞர் அன்னை ஏகே அருள் அவர்களுக்கு ரூபாய் 5001 கரிகால தேவர் சார்பாக வழங்குகிறார். தாளமித்துக் கொண்டிருக்கும் நீலகண்டன் அவர்களுக்கு ரூபாய் 5001 கரிகால தேவர் சார்பாக வழங்குகிறார். அத்தனை பேருக்கும் நன்கொடைய மட்டும் கிடையாது, இந்த 5000 வைத்து இந்த குடும்பம் ஒரு 15 நாளைக்கு சாப்பிடும் என்பது இதே உண்மை. நன்றி. நாடக கலைஞருடைய நன்றிங்கய்யா. நிலைமை எல்லாத்துக்கும் தெரியாது. எதை சிரிச்சுக்கிட்டே நாடகம் ஆடுறாங்க, அவங்க பெரிய லெவலில் இருப்பாங்கன்னு நினைப்பீங்க. கிடையாது. எத்தனையோ கலைஞர்கள் கஷ்டப்படுறாங்க. அத்தனை கலைஞர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் நல்ல எதிர்காலம் உண்டு, நல்ல வாழ்க்கையும் உண்டு. கரிகால தேவர் ஐயா போன்ற தமிழர்கள் இருக்க வரை ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. என் அன்பு தம்பி மணிகண்டா அம்மா பாட்டு பாடுப்பா. ஆத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க, எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? ஆத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முடிக்க, எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது, அந்தவனோ நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது, அந்தவனோ நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலும் நீ கலகலன்னு சிரிச்ச, கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச. ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? கடை
பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ ஆத்தா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்செய்யணும் பார்ப்பதுக்கா என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல கொல்லி வைக்கும் குடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல கொல்லி வைக்கும் குடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆடட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் வாழ்த்துக்கள் தம்பி, சூப்பர் சூப்பர். மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கவத்வான் கப்ளிங் மண்டையன். விஜய் டிவிலேருந்து சந்தர் சார் வந்திருந்தார். பொம்பளையாலாம் தெரியும், எல்லாரும் சீரியல் பார்க்குறீங்கல்ல, அந்த மொத்த சீரியலுக்கு கெட்டு யாருன்னா சந்தூர் சார் தான். அவர் கொட்டகுடி மேடைக்கு வரும்போது கரெக்டாக நாக வச்சுருந்தார். மிருதங்க செல்வத்தை மட்டும் இந்த கப்ளிங் மண்டையன் நல்லா இருக்காப்லையான்னு. உன் மண்டை விஜய் டிவி வரைக்கும் போயிருக்கு, வாழ்த்துக்கள். நாளை பொண்ணு வரும்போது லேசாக ஒயிட் அடிச்சிட்டு வா. அன்பு நண்பர், தலை சிறந்த ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி. இந்த நாடக கலையில் நம்மளாம் நினைக்கிறோம், அந்த அவரை போடுங்க இவரை போடுங்கன்னு பேர் வாங்கின பூரா அவருடைய திறமை வைத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். நாடக நடிகர்கள் பேர் வாங்கினவங்க எங்கேயும் போய் நடிக்கலாம். ஆனால் அந்த நடிகர்கள் எத்தனையோ பேர் ஒரு நாள் நாடகம் கிடைக்குமா, அந்த ஒரு நாள் நாடகத்தை வச்சு நம்ம குடும்பத்தை காப்பாற்றலாம்னு இயங்கக்கூடிய கலைஞனைத்தான் நான் வளர்த்து விடுவேன். இதுதான் உண்மை. அப்படித்தான் வளர்த்து விட்டேன் என்னுடைய அண்ணனை செல்வத்தை. இன்றைக்கி எங்கே போனாலும் சின்ன பிள்ளை முதற்கொண்டு பார்த்து சிரிக்குதுன்னா, இதை விட நீ வாழ்க்கையில் நீ எதுவுமே சாதிக்க முடியாதியா, வாழ்த்துக்கையா. வெத்தலைவாக்கு போடாத, நீ தண்ணியை போடுற, ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு வெத்தலையை போட்டு மாற்றி மாற்றி துப்பு. அம்மா பாடலை பாராட்டி அர்க்காக்குறிச்சி சரவணன் அண்ணா அவர்கள் எனக்காக அன்பளிப்பு கொடுத்த அண்ணா அவர்கள் நன்றி. அதுக்கு ஏன்டா அழுகுற? ஆளைய பேச்சே அப்படித்தானே. சரி சரி, பயப்படாதரா. ஆலங்குடி பள்ளத்தி விடுதி தெய்வ திரு பழனிசாமி நினைவாக அன்பாலயத்துக்காக ரூபாய் 301. நன்றி அண்ணே. செல்வா
இந்த வத்தியா சரக்கில் கரெக்டாக இருக்காண்டா, இவன் தான்டா டிரைவர் பாரு. அம்பளிப்பு கொடுத்ததை கூட அவன் சொல்லலை, அட்டையை பார்த்து சரக்கு சொன்னேன் பாரு, இவன் தான்டா டாஸ்மார்க் கூட மெம்பர். அப்போ தினமும் தண்ணி அடிப்பேன் போல, அவன் அடிக்காத சரக்கே இல்லைடா. மாடு பொடி மாடு, ஒரு அண்டா, ஒரு கப்பு, ஒரு ஊறுகாய், ஒரு சைக்கிள். சைக்கிள் அதுக்கு தண்ணியை போட்டு விழுகிறதுக்கா? செல்வா அடிக்கிற அடியில் இதை அடித்த அடியில் நம்ம போய் அங்கிட்டு அடிச்சு விட்டு அங்கிட்டு 2 கட்டை வச்சுருக்காளப்பா. கோயில்பட்டியை சேர்த்து ஏடியாப்பா இருடா. கோயில்பட்டி எனது அன்பு அண்ணன் செல்வா அவர்கள் மிருகத்தை செய்வார். செல்வா கருப்பு தண்ணியை குடிச்சுக்க. போதும் போதும் தங்கம். அடிச்சு அடி ஊர் 2ஆ போச்சு. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி எங்கள் அண்ணன் அருள். ஆல்ரவுண்டில் என்னென்ன கருவி இருக்கோ இசை கருவி அத்தனையும் வாசிப்பார். வீட்டில் நடக்கிற பூராத்தையும் அள்ளிட்டு வந்துட்டேன். இரும்பு, தகடு, கக்கூசு, பைப்பு, கிழக்கு, பிள்ளைய போடுற பவுட்ரு, அந்த பேண்டேஜ், அங்கிட்டு பாரு பேம்பஸை வச்சு உட்காந்துருக்கேன். கப்ளிங் ஓஸு, அவன் நோக்கத்துக்கு ஒரு ஏலத்தை வர்றேன். புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்வார். ஜானி உண்மையான தமிழன்னு நிரூபிச்சிட்டான்டா. கைதட்டலாம். புதுக்கோட்டை அப்படி இருக்கணும். தமிழனுடைய கலையை வைக்க வேண்டும். இந்த குறைச்சி விட்டாங்க. ஏப்பா லவர் போன் அடிக்கலையா? ஐயா பேசுறாரா? பேசுங்கய்யா. கப்ளிங் இல்லையா? இவன் யாரா இழுத்து விட்டு போயிடுவாங்க இல்லையா? பார்த்தீங்களா ஐயா? ஐயா ஹலோ 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 வாலிமா ஐயா. கப்ளிங் அவருக்கு வேலை செய்யுது, எனக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. கப்ளிங்கா? கப்ளிங் உங்கள் காலத்தில் எத்தனை கப்ளிங்கய்யா? என்ன எங்கள் ஐயா அப்படி கிளம்பிட்டாரு? கப்ளிங் கிடையாது ஐயா. நீங்களும் கப்ளிங் எங்க ஐயா? ஐயா டீச்சர், ஐ லவ் யூ டீச்சர். ஐயா கப்ளிங் எனக்கு வேலை செய்யல. ஐயா அது ஓசியா? ஓசா ஓசா அடா ஓசா. ஆமாங்கய்யா. என்ன ஓசு? ஆம்பளை ஓசு, பொம்பளை கப்ளிங். பச்சை ஓசா, சிவப்பு ஓசா, வெள்ளை ஓசுங்க. வெள்ளை ஓசா. அதுக்கு பதில் எங்கள் அண்ணன் தான் சொல்லுவார். உங்களோட புகழ்பெற்ற வார்த்தைகள் பூரா என் தம்பி மூலமாக வருது. போயிட்டே இருங்க. அவரே கிளம்பிட்டாரே. விமானம் ஓட்டுற ஆள்கிட்ட சொல்லுங்க ஐயா, ரூட்டை மாற்றி கொண்டு ஓட்டேங்கிட்டாரு. ஹலோ ஹலோ ராதானே ஐயா, உங்களுக்கு நான் தம்பி. இல்லை இல்லை, நீங்கள் வயசில் தம்பி, ஆனால்
மேட்டில் அண்ணன். மேட்டு இல்லையா? இல்லை அப்படிலாம் கிடையாதுயா, பூரா கிளறு கட்டியா போட்டுறாங்கய்யா, ஒன்றும் பண்ண முடியல. இந்த டான்ஸ்லாம் பாருங்கய்யா, அப்படியே சுருங்கி போயிட்டா. விதி விதி. ஐயா நீங்கள் வேணா வந்து டான்ஸோட ஆடுங்க, நான் ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிறேன். நல்லா இருந்தவரை கிளப்பி விட்டாங்கடா அவனா. ஆனா அண்ணனே நீ கிழிக்கிறீங்க. சரி அடேங்க அப்பா, அடேங்க அப்பா. நானும் பார்த்தேன். அது என்ன சீட்டு? ட்ரிபிள் பையா? சிமுண்டு சீட்டு. ட்ரிபிள் பையங்கய்யா, இது என்ன சரக்குன்னு தெரியலங்கய்யா. சரக்கு விட்டு 8 வருஷம் ஆச்சு. இது சீட்டுங்கய்யா. ட்ரிபிள் பை. ட்ரிபிள் பையில் நான் பெரிய கிரேட்டு. இவன் வேலைக்கே போக மாட்டேன் போலடா. என்னென்ன சரக்குன்னு சொல்கிறேன், என்ன சீட்டுன்னு சொல்கிறேன், தாயை விளையாடு போ. ட்ரிபிள் பையில் நான் பெரிய கிரேட்டு. ஆனால் இவ்வளோ பணிகள் இருந்து அந்த நாடக கலையை உள்வாங்கி ரசித்து கொண்டிருக்கிறார் வருங்க. அவரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு கருவியாக எம்கேஆர் இருப்பதை நினைத்து பெருமை அடைகிறேன். கரியாள தேவராயாவுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதான் எத்தனையோ பெரியவங்களை நான் சந்திச்சிருக்கேன். அவங்க பூரா வருவாங்க, பொன்னாடையை வாங்குவாங்க, எதனாச்சும் என்னை பற்றி பேசுவாங்க, போயிடுவாங்க. ஆனால் ஒரு குழந்தை மாதிரி பேசி விளையாடக்கூடிய இந்த மனிதரை எம்கேஆர் பாதம் தொட்டு வணங்குறேன். கரிகால தேவரை நன்றிங்க. இந்த பாடுறேன் ஐயாவுக்கு இல்லாத பாட்டா. கரம்பக்குடி சடையன் தெரு ஆர் சிவா. என்னது? தென்னந்திந்தியர் தென்னந்தியர் தான் போட்டிருக்கு. தென்னந்திரையர் சார்பாக அன்பாலயத்துக்காக ரூபாய் 2001 கொடுத்திருக்கிறார்கள். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். கரம்பக்குடி சடையன் தெரு ஆர் சிவா தென்னந்திரையர் உறவுகள் சார்பாக 2001 அன்பாலயத்துக்காக நன்றி. என் அன்பு உறவு பிறப்புகளே, சிறந்த முறையில் இங்கே தாளம் சீர்தாளம். உன் பேரை சொல்லும் போது நாக்கே உலருது. நீ என்னத்தை புடுங்க போகிறீங்க? வா. மொட்டை நாக்கு இல்லைடா, நக்குன்னு நாக்கு. ஆஹா. நீலகண்டே தாளம். ஐயா உட்காந்துருக்காரு. பாடுற எவ்வளோ நீளமா? அவனே தேடிக்கிட்டு இருக்கேன். ஒன்றுக்கு இருக்காரு எங்கள் அண்ணன் தான். இந்த நாடகத்தில் அண்ணனாக இருந்தாலும், தம்பியாக இருந்தாலும், பெத்த தாயாக இருந்தாலும், சகோதரியாக இருந்தாலும் கலையில் காமிக்கக்கூடாது. இப்போ எல்லாத்துக்குமே நான் ஒரு கைதட்டு கொடுக்குறேன். இந்த பக்க மேளத்துக்கு பாட்டு பாடுறேன், கரெக்டாக தாளம் போடு. எக்கோ வச்சு சார் போய்ங்கண்ணே. ஹலோ 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 ஹலோ. மந்தையில் நீ மணி தேரு சிந்துவதே கண்ணீர், மாடுமுட்டி கோபுரமும் சாயாதடா, மன்னவனே சிங்கத்தை போ நடைபோடடா. இழப்பு வாங்குதுன்னு பாட்டு தாண்டா, தாளம் போடு. ஏல இந்த பாட்டுக்கு இப்போ டைம் உதட்டோர சிகப்பே அந்த மருதாணி கடனா கேட்கும், கடனா கேட்கும். நீ சிரிச்சாலே சில நேரம் அந்த நிலவு வந்து இலை முண்டை பாட்டு படிச்சிருக்கேன். பின்னாடியே குளிப்பி வச்சிருக்கிற மாதிரி வந்துக்கிட்டே இருக்க. உனக்காக ஐயாவுக்காக ரொமான்ஸ் பாட்டு பாடுறேன். கட்டிக்கவா ஒட்டிக்கவா கட்டிக்கவா கவா 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 கவா. வெட்டிருச்சடா கவா. அவர் ஓசு இல்லை என்றாரடா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆடல் அரசி அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, அன்பு சகோதரி வேற என்ன? ஆர்த்தி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமி. என்னடா ஆளுக்கு ஒரு பக்கம் அமுக்குறிய? ஐயா சொன்னதுலேருந்து அங்கே உள் வாங்கிட்டாங்க, வீட்டுக்கு போக போகிறாங்க. மணிகண்டெல்லாம் புண்ணு வச்சு திடுறேன். வெளியில சொல்லாத வெக்கமா இருக்கு. தற்சமயம் இந்த
மதிமரியாதைக்குரிய கரிகால தேவர் நடத்தக்கூடிய இந்த வடமாடு மஞ்சு விரட்டிலே வீரன் நிறைந்த காலை சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசுதனை தான் சொந்த மண்ணுக்கு எடுத்து செல்லக்கூடிய காலை மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனாருடைய காலை. அந்த காளையை அடக்கே தீர்வும் என்று வளவரக்கூடிய வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி காளிமுனியன் குழு வீரர்களும் சிறப்பான வீரர்கள். காளையும் சிறந்த காளை. காளைக்கு வீரனுக்கு நடக்கக்கூடிய இந்த புழுதி வரக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு திருவிழா வடமாடு மஞ்சு விரட்டிலே ஈடு கொடுக்குமா புதுக்கோட்டை பொட்டமாடு? லாஸ்ட் ஃபார் 2 மினிட்ஸ். மருதமணி அவர்களே, பசுமாட்டை வாழை பிடிக்க கூடாது, மடுவை பிடிக்க கூடாது. ஏய் டான்ஸ் சொல்றேன் பேசாம. மாட்டுக்கு பொட்ட மாடு தான் பேரு. எனது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் ஏ மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னனாக காமன் நேரத்தில் வழியை காத்தவர். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது குமார் ஆடியோ திருவேணம். குமார் போதும் போதும், கரண்ட் புள்ள கூடியதான். உண்மையிலேயே குமார் மைசே அருமை ஐயா. அம்மூரா மைசெட்டு வந்து எங்களது கரிகால தேவருடைய மைசெட்டு. அப்படியா? முறைச்சிக்கிட்டே இருக்காயா? நான் ஓனர் நினைச்சு பயந்து பயந்து பாருறேன். நீங்க தான் ஓனரா? அப்போ ஒரு ஆம்பளி பாரு, ஒரு கொலா கொடுங்கயா. வெள்ளப்பூட வியாபாரம் பார்த்து பார்த்து வளர்ச்சி. அண்ணே தம்பிக்கு ஏதாச்சும் வெள்ளை போட்டு கொடுங்க, நானும் நீதாண்ட வெள்ளப்பூட உரிக்கிறேன். நாடகத்தை காண வருக வருகன்னு இரு கரங்குப்பை அழைத்திருக்கிறார்கள் எங்களது குளந்தராம்பட்டு கிராமத்தார்கள் மற்றும் கரிகால தேவர் குடும்பத்தார்கள். வெளியூர்ல இருந்து வந்த அண்ணன் தம்பிகளே, உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி. இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பாத்தியனூர் அருகாமல் உள்ள தம்பி கனிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து என்னுடைய அன்பு மகன் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள குறிவனந்த பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். கப்ளிங்க வர சொல்றாரு. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவர் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம், என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளம் மண்ணின் மைந்தன். எங்க வாத்தியார் பேரு SS மணி தேவருடைய மாணவன். நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே 600 வருஷம் உடமரந்தாம் படுக்க 3 அடி ஊத்து தண்ணி இன்னவர வத்தல நாடு ஊரா பேரு வாங்க வச்ச கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்த MKR படிப்பறிவு இல்லாட்டாலும் பார்த்த வேலை புனிதமான வேலை. நான் ஆடு மாடு மேய்ச்சவன் என்பது எனக்கு பெருமை. அதுதான் ஆதி காலம் பாட்டைங்க செய்த தொழில் நான் செய்தவன். எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பபுனுகாமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். போயிட்டு அந்த பொம்பளை பிள்ளை ஐயா கப்ளிங்கி அந்த ஓசை எழுதிட்டு வரேன். தந்தானான தந்தானே தரரரரரே மழைக்காகத்தான் மேகம் அடக்கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா. நீ சொந்த காலிலே நில்லு, தலை சுற்றும் பூமியை வெல்லு, இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா. மகனேவா ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள்
பிள்ளைகள் அழுவது ஏது அட பறவையும் அழ அறியாது போர்க்களம் நீ புகும் போது புல் தைப்பது காலறியாது மகனே மகனே காற்றுக்கு ஓய்வென்பதேது அடையேது கடைக்கொரு தோழி கிடையாது கிடையாது அலால கண்டா அடலுக்கு தகப்பா வணக்கமுங்க வணக்கமுங்க நாடாமாட்டி வச்சே வணக்கமுங்க வணக்கமுங்க ஏ காலுக்கு சலங்கையிட்டு உங்க காலடிக்கு முதல் வணக்கம் ஏ கால் நடமாடும் ஐயா உங்க கட்டளைகள் வெல்ல வரைக்கும் ஏ காலுக்கு சலங்கையிட்டு ஓ காலடிக்கு முதல் வணக்கம் ஓ கால் நடமாடும் ஐயா நம்ம கட்டளையும் வெல்லு வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதமையா இது நிற்காது ஒருபோதும் வணக்க வணக்கமுங்க ஐயா வணக்க வணக்கமுங்க 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 ஒரு பாட்டை பாடிட்டு உள்ள போயிட்டு ஆளை கூட்டு வரேன் எக்கோ வச்சு நல்லா சார் போயிங்க நல்லா ஏத்துங்க ஹலோ ஹலோ காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத காட்டு புள்ளி வழி மறிக்கும் நீ கலங்கி நிக்காத கரிகாலன் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு ஆமா கரிகாலன் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத கரிகாலன் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு ஆமா கர்ணன பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு வீரமுள்ள மனுஷன் ஐயா தேவரையா வாரிசையா வீரமுள்ள மனுஷன் ஐயா தேவரையா வாரிசையா வீரமுள்ள மனுஷன் ஐயா தேவரையா வாரிசையா அத்திமரம் பாரு இன்னும் பேசுது இவர் பேரு ஆமா அத்திமரம் பாரு இன்னும் பேசுது கரிகால பேரு காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புள்ளி வழி வரைக்கும் கலங்கி நிக்காத கரிகாலன் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு ஆமா கரிகாலன் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு கண்ணை உள்ள வண்ணன் ஐயா அள்ளி கொடுக்கும் கர்ணன் ஐயா கண்ணனை உள்ள வண்ணன் ஐயா அள்ளி கொடுக்கும் கர்ணன் ஐயா தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இவர் பேரா ஆமா தமிழ்நாடு பூரா அட பேசுது இவர் பேரா காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத வீரன் கரிகாலன் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு ஆமா கர்ணன பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு ஆமா கரிகாலன் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு ஆமா கரிகாலன் பேரு சொன்னா பசியடங்கும் பாரு ஹலோ மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று 1 2 3 4 மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று Come on!
வந்து பிறந்து விட்டோம், வெறும் பந்தம் வளர்த்து விட்டோம். மனது துடிக்கின்றது, மயக்கம் வருகின்றது, அழுது லாபமென்ன, அவன் ஆட்சி நடக்கின்றது. மனிதன் நினைப்பது வாழ்வு நிலைக்கும் என்று. காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும். காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும். கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும். கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும். காலில் விலங்கு இட்டோ, கடமை என அழைத்தோ, நாலு விலங்குகளில் தினம் நாட்டியமாடுகின்றோ. மனிதன் நினைப்பது வாழ்வு நிலைக்கும் என்று. விதியின் ரதங்களிலே விரைந்து பயணம் செய்தார். விதியின் ரதங்களிலே விரைந்து பயணம் செய்தார். மதியம் மயங்குதடா, சிறு மனமும் கலங்குதடா. மதியம் மயங்குதடா, சிறு மனமும் கலங்குதடா. கொடுக்க எதுவும் இல்லை, என் குழப்பம் முடிந்ததடா. கணக்கை முடித்து விட்டேன், ஒரு கவலை முடிந்ததடா. மனிதன் நினைப்பது வாழ்வு நிலைக்கும் என்று. இறைவன் நினைப்பதுண்டு, பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு, வாழ்வு நிலைக்கும் என்று. வாழ்வு நிலைக்கும் என்று.